செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய காட்சியிலே எருசலேம் மக்கள் தண்டிக்கப்படுவதில் மிகச் சிறப்பாய் 9வது அதிகாரம் 5-9 வசனங்கள், அதில் சிறப்பாய் 4வது வசனத்திலே நெற்றியிலே அடையாளமிடப்படுகிறார். யாரெல்லாம் உண்மையாக பெருமூச்சு விட்டு புலம்பி தன்னுடைய பரிசுத்திற்காக புலம்பினாருடன் விடப்பட்ட மற்றவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். நெற்றியில் அடையாளமிடப்பட்ட மக்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போது எசேக்கியேல் சொன்ன அந்த வார்த்தையை பார்ப்போம். அவர்கள் என்னை நோக்கி, இஸ்ராயேல் வீட்டார் மிக குற்றம் பெரியது, நாடு இரத்தப்படியால் நிறைந்துள்ளது, நகரில் புரட்டும் அடைந்துள்ளது, ஏனெனில் ஆண்டவர் நாட்டை நெகிழ்ந்து விட்டார், அவர் எதையும் காண்பதில்லை என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் இறைவன் மன்னிப்பும் இரக்கம் நிறைந்தவர். மக்கள் மனம் திரும்பி எல்லா தீமையிலிருந்து புறப்பட வேண்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உண்மையாய் புலம்பும் மனிதருக்கு அடையாளம் இடப்பட்டிருக்கு. நெற்றியில் அடையாளம், சிலுவை அடையாளம் இடப்பட்டிருக்கிறதை கூட திருவெளிப்பாடு 7:3 பார்க்கிறோம். அதே போல இங்கு நெற்றியில் அடையாளம் இடுவது என்பது ஆண்டவருடைய நாமத்தை நாம் தாங்கி இருக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்கு பதில்மொழி கொடுக்காமல் இருப்பேனோ, காலம் தாழ்த்துவேனோ என்று சொன்னது போல இதோ ஆண்டவருடைய ஜெபத்திற்கு செவி சாய்த்து அவர்களை பாதுகாக்கிறார். தீமை செய்தவர்களை, அக்கிரமம் செய்தவர்களை, ஆண்டவருடைய அன்பை உணராமல் இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் கொண்டிருந்த மக்கள் அனைவரும் அழிக்கப்படுகிறதை இந்த எருசலேம் தேவாலயத்தின் இந்த காட்சியின் வழியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி காண்கிறார். இன்றைக்கும் அதே போலதான் நாமும் தூய்மையிலும் பரிசுத்தத்தில் ஒவ்வொரு நாளும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது நம்முடைய பயணம் தொடர வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டிலே தேவனுடைய கரம் நம்மை பரிசுத்தத்திலே நிறைநோக்கி பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். நாம் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எபேசியர் 1:4 சொல்லப்பட்டது போல இதோ நாம் தூயவரும் மாசற்றவராய் இருக்கும்படி கிறிஸ்து இயேசு நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக இன்னும் பரிசுத்தத்திலே நாம் வளர நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, மாறாதவரே, உங்களுடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும், தொடர்ந்து காத்தருளும். நல்ல தந்தையே, ஆமென்.